இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தியான வசனம் சங்கீதம் 102, 27, 28. நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி முன்பாக நிலை பெற்றிருக்கும். எபிரேயர் 1:12 வசனமும் கூட நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. 10வது வசனம் 11வது வசனம், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு சால்வை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போகும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய காலங்கள், அவருடைய ஆண்டுகளும் முடிந்து போவதில்லை என்று பார்க்கிறோம். மற்றவைகள் எல்லாம் மாறி போகக்கூடியவைகள். வானம் பூமி ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தரோ நிலைத்திருப்பார். கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். நீரோ நிலைத்திருப்பீர் என்று எபிரேயர் 1:10 வசனம், நீரோ நிலைத்திருப்பீர். சங்கீதம் 102, 27, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள், ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நிலைத்திருக்கிறவர்கள், அவரோடு நிலைத்திருக்கிறவர்கள் தேவை. இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கை அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் நிலைத்திருக்கிறவராயிருக்கிறார். நிலையாய் நின்று மாறாதவராயிருந்து உங்கள் வாழ்விலை கிரியை செய்ய விரும்புகிறார். மல்கியா 3:6, நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரரே, ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவராயிருக்கிறபடியினால நீங்க, உங்களுடைய சந்ததி, யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் அழிக்கப்பட்டு போவது இல்லை, நீங்கள் நிர்மூலமாவது இல்லை என்று சொல்லுகிறார். மேலும் யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்தே உண்டாகிறது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று பார்க்கிறோம். அவர் கொடுக்கிற ஒவ்வொன்றும் பூரணமானவைகள், நன்மையான ஈவுகளாயிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு தேவையான நன்மைகளை அவர் கொடுக்கும்படிக்கு அறிந்திருக்கிறார். நன்மையை காண்பேன் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் கெட்டு போய் விடுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நன்மையான ஈவு தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு ஈவையும், நன்மையான பூரணமான ஈவுகளை பரத்திலிருந்து உண்டாக்கி அதை ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வர பண்ணுகிறார். பூரணமான வரங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறதெல்லாம் பூரணமானவைகளாயிருக்கும். அவைகள் முழுவதும் நன்மையானவைகளாயிருக்கிறோம். ஆண்டவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்று சொல்லுகிறார். நன்மையே வர பண்ணுகிற கர்த்தர் நன்மையான ஒவ்வொரு காரியத்தை உங்கள் வாழ்விலே வர பண்ணுவார். நீங்க அவரை விசுவாசிங்க. எங்கிருந்து வரும்? பரத்திலிருந்து உண்டாக்கும். வேறு எந்த திசையிலிருந்தும் வராது. கர்த்தரிடத்திலிருந்தே ஒத்தாசைகள் வரும். உதவி வரும். கண்மலையை நோக்கி பாருங்கள், வானம் வையகம் படைத்தவரை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு உதவி வரும். நிச்சயமாகவே உதவிகள் கிடைக்கும். ஆண்டவர் பரத்திலிருந்து
பூரணமான நன்மையான ஈவுகளை அவர் இறங்கி வர பண்ணுவார். உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவார், வரங்களை கொடுப்பார். அவர் அழைத்த அழைப்பு மாறாதவைகளாயிருக்கும். அவர் உங்களை ஒரு நோக்கத்துக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளாயிருக்கிறது. அதை யாரும் பிரிக்க முடியாது, உங்களை விட்டு எடுத்து போட முடியாது. ஆத்துமாவையும் சரீரத்திலே நரகத்திலே தள்ள வல்லவருக்கே நீங்க பயப்படுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட மாறுதலே அவரிடத்துல கிடையாது, அவரிடத்துல ஒரு வேற்றுமை நிழல் கூட கிடையாது என்கிறார். ஆதலால் அவர் முற்றிலுமாக உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நன்மையான ஈவுகளை இப்பொழுதே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பொல்லாத தகப்பன் நன்மையான ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரம தகப்பன் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்பொழுதே விசுவாசித்த தாகத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிறார். இப்பொழுதே நீங்க இப்பொழுது அவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே அற்புதங்கள் நடக்கிறது. உங்களுக்கான அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த வேளையிலும் வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க இந்த நாளில் கொடுத்த உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பலிக்கிறது. எஸ், விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரே மகிமையை காண்கிறாங்க. இப்பொழுதே 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 ஒவ்வொருவரும் மகிமையான நன்மைகளை வல்லமை ஆண்டவரே இப்பொழுதே பெற்றுக்கொண்டாங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறதற்காக நன்றி. நன்மையான ஈவுகளை இறங்கி வர பண்ணுகிறதற்காக நன்றி. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மாறாதவர். உங்களுடைய குணங்களில, உங்களுடைய தன்மைகளில நீர் ஆண்டவரே எங்களை பார்க்கிற பார்வையில நீ மாறாதவராயிருக்கிறீர். எங்களை நினைத்திருக்கிற நினைவு மாறாததாயிருக்கிறது. உம்முடைய திட்டம் மாறாததாயிருக்கிறது. உம்முடைய கிருபை மாறாததாயிருக்கிறது. அழைத்த அழைப்பு மாறவில்லை தகப்பனே. நீ நல்லவர் நல்லவர் என்று சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.